கேரளாவில் டெங்கு காய்ச்சல் பரவியுள்ளதால் தமிழக எல்லையில் மருத்துவ பரிசோதனை செய்ய கோரிக்கை எழுந்துள்ளது. கேரள மாநிலத்தில் கடந்த சில நாட்களாக பருவமழை பெய்து வருகிறது. இதனால் மாநிலத்தின் பல்வேறு இடங்களில் டெங்கு மற்றும் பன்றிக் காய்ச்சல் பரவியுள்ளது. கேரளாவிலிருந்து தமிழகத்திற்கு தினமும் ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து செல்கின்றனர். தமிழக எல்லையான நெல்லை, தேனி மற்றும் பொள்ளாச்சி, கிணத்துக்கடவு, வெளந்தாயமரம் ஆகிய வழித்தடங்களை கேரள மக்கள் அதிக அளவில் பயன்படுத்துகின்றனர். இதனால் கேரளாவில் பரவத் துவங்கியுள்ள டெங்கு காய்ச்சல் தமிழக எல்லைப் பகுதி மக்களுக்கும் பரவிடக்கூடும் என்று எல்லையோர மக்கள் அச்சமடைந்துள்ளனர். இதனால் தமிழக கேரள எல்லைப் பகுதிகளில் அரசு மருத்துவ பரிசோதனை முகாம்களை அமைக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளனர். கேரளாவினுடைய எல்லைப் பகுதியாக இருக்கிற குறிப்பாக கோவை மாவட்டம், திருநெல்வேலி மாவட்டம் போன்ற இந்த பகுதிகளில் கேரளாவிலே பரவி இருக்கிற இந்த டெங்கு காய்ச்சல் தமிழக பகுதிகளுக்குள் பரவாமல் தடுக்க உரிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கையை தமிழக அரசு மேற்கொள்ள வேண்டும். உரிய முறையில் பரிசோதனை செய்து டெங்கு அறிகுறிகளை கண்டறிய வேண்டும். டெங்கு காய்ச்சலிலிருந்து காப்பாற்ற அரசு முயற்சி எடுக்க வேண்டும் என்று நாம் அரசை வலியுறுத்தி கேட்டுக்கொள்கிறோம். கடந்த ஆண்டு தமிழகத்தில் பரவிய டெங்கு காய்ச்சலால் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை பலர் பலியாயினர். எனவே மீண்டும் தமிழகத்தில் டெங்கு பரவாமல் தடுக்க மாநில அரசு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும்.